பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர் பெயரில் மோசடி நடைபெற்றிருப்பதாக கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரம். தர்ஷினி வணக்கம். ஆளுநர் அந்த கல்லூரிகளுக்கு மோசடி செய்த கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் பெயரில் மோசடி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போலி பேராசிரியர்கள் பெயர்களுடன் இயங்கி வரக்கூடிய பொறியியல் கல்லூரிகளின் பட்டியல் சமீபத்தில் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது ஒரே பேராசிரியர் 13 கல்லூரிகளில் பணியாற்றுவது போலவும் இதுபோல சுமார் 500 பேராசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழு நேரமாக பணியாற்றுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பான ஆவணங்கள்லாம் வெளியாகி கல்லூரி வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் ஆளுநர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பேராசிரியர் உண்மையிலேயே உங்கள் கல்லூரியில் பணியாற்றுகிறாரா? எப்போதிலிருந்து அவர் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கான ஆவணங்கள் என்னென்ன உங்களிடம் இருக்கிறது? அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேட்டும் இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய அந்த உத்தரவின் பெயரில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் ஆளுநர் முதற்கட்ட அறிக்கையை கொடுக்கும்படி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜிடம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் முதற்கட்ட கிடைத்த தகவல்களை வைத்து அவர் ஆளுநரிடம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். எனவே இதில் முகாந்திரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே தொடர்ந்து விரிவான விசாரணை நடத்தவும் இந்த விசாரணை வெளிப்படைத்தன்மையோடு நடத்துவதை உறுதி செய்ய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களையும் இந்த குழுவிலே இணைத்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இந்த விசாரணையை ஒருபுறம் தீவிரமாக செய்து வருகிறார்கள். இதனிடையே சம்பந்தப்பட்ட அதாவது புகார் எழுந்த சுமார் 200 கல்லூரிகளுக்கும் இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. உங்கள் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் எத்தனை பேர் என்று விவரம் கேட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. விசாரணையினுடைய அடிப்படையில் விளக்கம் கேட்டு கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆளுநர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் மோசடி செய்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி பேராசிரியர் விவகாரம் என்பது சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கின்றது. நடப்பாண்டில் 120க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலே 500க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் போலியாக பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே இந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுடைய அந்த அங்கீகாரத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த போலியான பேராசிரியர்களை பயன்படுத்திய விவகாரம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரத்து செய்யப்படும். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். கல்லூரியை மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.